உலகத்தின் அதிபதி ஒருத்தர் இருக்கிறார், பாவத்துக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறார், மரணத்துக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறார். யாரு அவர்? லூசிபர், சாத்தான். ஆனா ரட்சிப்புக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு. கையை தட்டியான பையன். ரட்சிப்புக்கு அதிபதினு ஒருத்தர் இருக்கிறார். ரட்சிப்பின் அதிபதி இயேசு கிறிஸ்துவை எதனால பூர்ணப்படுத்தினாரா? அவரை பர்ஃபெக்ட் பண்ணாரா? அப்படின்னா அவருடைய உபத்திரவங்களினாலே, அவர் பூர்ணப்படுத்தப்பட்டார் வாசம் சொல்லிருப்பாங்க. ஏன்னா மனுஷனா பிறந்துட்டாரு. அல்லேலூயா. அவர் பூரணர். ஆனா மனிதனா பிறந்து மனுஷன் வந்தது போல நம்மளை போல அவர் என்ன பண்ணணும்? உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டிய அவசியமா இருந்தது. அவர் நம்மளை போல உபத்திரவங்களை அனுபவிச்சு தன்னுடைய சரீரத்துல, தன்னுடைய உள்ளத்துல, தன்னுடைய மனசுல அவர் அநேக சமயம் வேதனை பட வேண்டியது இருந்தது. அல்லேலூயா. அத்தனை பேர் புரியுது. அதனால நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியே அப்படிப்பட்டவைகளை தாங்கி அதை ஜெயம் கொண்டு அதை வெற்றி எடுத்தாரானால் உங்களுக்கு வருகிற இடைப்பட்ட சோர்வுகளை, மனசுல வருகிற வேதனைகளை, சரீரத்தில் வருகிற பாடுகள், உபத்திரவங்களை நீங்க என்ன பண்ணணும்? சகிக்க நாம கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, சகிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதிலிருந்து நமக்கு என்ன வரும்? பூரணம் வரும். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. அதன் மூலமா you will be perfected. அதன் மூலமாய் நீங்கள் உங்கள் பெருமையிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். அதன் மூலமாய் உங்களுடைய கீழ்ப்படியாமைகளில் இருந்து விலக்கி பூரணப்படுவீர்கள். அதன் மூலமாய் உங்களுக்குள்ள இருக்கிற அழுக்குகள், மாசுகள் மறைந்து நீங்கள் பூரணப்படுவீர்கள். கர்த்தர் அப்படி நியமித்தார். இயேசுவை பாருங்க, அவருக்குள்ள எந்தவித அசுத்தமும் இல்லை, எந்தவித பாவமும் இல்லை, பாவமே இல்லாதவரே அவர் என்ன பண்ணாரா? அவர் உபத்திரவங்கள் கூட போனார். ஆனால் நாம அனுபவிக்கும் உபத்திரவங்கள் நிறைய சமயம் நம்முடைய மீறுதல்கள், கீழ்ப்படியாமைகள் மூலமாய் வருகிறது. அதனால நமக்கு முன்பாக ஒரு மாதிரியை விட்டு செல்லணும்னு தன் மூலமாய் தன்னுடைய உபத்திரவப்படுதல் மற்றும் அது பூரணப்படுதல் மூலமாக தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மகிமைப்படுத்தல கொண்டு போகணும், மகிமையில கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்குதான் ஆண்டவர் அனுபவிச்சாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மத்தியஸ்தரா நமக்கு வேணும். அல்லேலூயா.